நம்ம போன வீடியோல ஆக்சஸ் லிஸ்ட் பத்தி தியரிட்டிக்கலா புரிஞ்சுக்கிட்டோம். அதுல 2 டைப் ஆஃப் ஆக்சஸ் லிஸ்ட் இருக்கு. அதாவது ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட், இன்னொன்னு வந்து எக்ஸ்டெண்டட் ஆக்சஸ் லிஸ்ட் 2 டைப் இருக்கு. அத கான்ஃபிகர் பண்றதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஒண்ணு நேம்ட் ஆர் நம்பர்ட் வாட்டெவர் மெத்தட் வி வாண்ட் வி கேன் யூஸ் இட்ன்ற மாரி பார்த்தோம். ஸோ ஃபாலோயிங் டூ தட் இந்த வீடியோல எப்படி வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட் வந்து கான்ஃபிகர் பண்றதுன்றத பத்தி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு சிம்பிளான ஒரு டோபாலஜி எடுத்திருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ரவுட்டர் இருக்குது. அ இங்க ஒரு நெட்வொர்க் இருக்கு இந்த ரவுட்டர்ல. ஓகே. இது வந்து ஒரு 192.168.1.0/24 நெட்வொர்க். அ ரவுட்டரோட இந்த சைட்ல 10.10.10.0/24 இங்க ஒரு நெட்வொர்க் இருக்கு. லேன் நெட்வொர்க் இருக்குது. இப்போ இன்னொரு ரவுட்டர் வந்து இந்த பக்கம் கனெக்ட் ஆயிருக்குது. இந்த ரவுட்டர்ல நமக்கு வேற ஒரு நெட்வொர்க் இருக்குது. 20.20.20.0/24. இந்த 20 நெட்வொர்க்ல நமக்கு இங்க ஒரு வெப் சர்வர் இருக்குது. ஸோ, இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஏசிஎல் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்றத பற்றி பார்க்கலாம். ஸோ, உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாரி ஸ்டாண்டர்ட் ஏசிஎல் அப்படிங்கிறது சோர்ஸ் ஐபி அட்ரஸ் பேஸ் பண்ணி நம்ம ஃபில்டர்ஸ் கான்ஃபிகர் பண்ணுறது. அந்த ஃபில்டர் மேட்ச் ஆகும் கண்டிஷனில் நம்ம என்ன ஆக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறோமோ அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பெர்மிட் பண்ண சொன்னா பெர்மிட் ஆகும். டினே பண்ண சொன்னா டினே ஆகும். ஸோ, நான் என்ன ஏசிஎல் கான்ஃபிகர் பண்ண போறேன், எப்படி கான்ஃபிகர் பண்ண போறேன், நம்ம ரெக்யர்மென்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஏசிஎல் கிரியேட் பண்ணணும். டு புரொடெக்ட் த வெப் சர்வர். ஓகே. ஸோ இதோட ரெக்யர்மென்ட் படி இந்த 10.10.10.0/24 அப்படின்ற நெட்வொர்க்லேருந்து யார் வந்தாலும் இந்த வெப் சர்வரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும். வேர் எல்ஸ் இந்த 192.168 நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து இந்த 192.168 1.11 இருக்கார் இல்லையா, இவர் வந்தால் ஆக்சஸ் பண்ணட்டும். ஆனால் 192.168 1.12 இவர் வந்தால் டினே பண்ணணும். ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இவரை மட்டும் டினே பண்ணணும் இந்த நெட்வொர்க்கில். ஆனால் இந்த நெட்வொர்க்கில் எனக்கு யார் வந்தாலும் அலோவ் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஏசிஎல் பண்ணணும். இது வந்து பேஸ்ட் ஆன் சோர்ஸ் ஐபி அட்ரஸ் வச்சு மட்டும் நம்ம பண்ணுறதுனால நம்ம வந்து இந்த ஸ்டாண்டர்ட் ஏசிஎல் வச்சு ஒன்று பண்ணிக்கலாம். ஓகே. அப்போ இது நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவுட்டரில் நம்ம வந்து அந்த ஸ்டாண்டர்ட் ஏசிஎல் பண்ணணும். அலோவிங் லைக் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆக்சஸ் லிஸ்ட்டு கிரியேட் பண்ணணும். அதில் இந்த 10 நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் நெட்வொர்க்காக ஒரு ஏசிஎல் கிரியேட் பண்ணலாம், பெர்மிட் பண்ண சொல்லி. வேர் எல்ஸ் இந்த 192ல நான் 2 ரெக்யர்மெண்ட் சொல்லியிருந்தேன். ஒன்று இந்த 1.11 அலோவ் பண்ணணும். 1.12ல மட்டும் நம்ம டினே பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த டினே பண்ண வேண்டிய இந்த ஒரு ஐபிக்கு மட்டும் /32க்கு மட்டும் ஒரு டினே ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா திருப்பியும் இந்த 192.168 1.0/24 அலோவ் பண்ணலாம். ஸோ தட் ஃபஸ்ட்டு இந்த 12 வந்துச்சுன்னா, இந்த கண்டிஷன்லேயே மேட்ச் ஆயிடும். அந்த 2வது கண்டிஷன்ல மேட்ச் ஆயிரும். அதுக்கடுத்து 3வது கண்டிஷன்ல தான் இது இருக்குதும். இந்த கம்ப்ளீட் நெட்வொர்க்குள்ளது இருக்குதும். ஸோ தட் அது அலோவ் ஆயிரும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாரி அந்த ஆக்சஸ் லிஸ்ட்ட நம்ம எங்க கான்ஃபிகர் பண்ணணும்னா, இந்த ஜிகாபிட் ஈத்தர்நெட் 0/0ன்ற இந்த இன்டர்ஃபேஸ்ல இன்பவுண்ட்ல கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ இன்பவுண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு டிராஃபிக் உள்ள வருது அப்படின்னா, அந்த ஃப்ளோ ஓகே. அந்த டிராஃபிக் ஃப்ளோல இன்பவுண்ட் அப்படின்னா, இப்படி வர டிராஃபிக்க செக் பண்ணு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஃபைன். இதுதான் நம்ம இப்ப பண்ண போறோம். அண்ட் இங்க வந்து நான் எப்படிலாம் ஐபி குடுத்துருக்கிறேனோ, இந்த மாரியான ஐபி அட்ரஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து டிவைஸ்ல ஐபிஸ் மட்டும் கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் டூ அவாய்ட் டைம் கன்சப்ஷன். நெறைய டைம் எடுத்துக்க கூடாது உங்களுக்குன்றதுனால. இப்போ ஒவ்வொரு டிவைஸ்லயும் போயிட்டு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 192.168 1.11ன்ற ஐபி /24 கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். பாயிண்டிங் டுவர்ட்ஸ் மை டிஃபால்ட் கேட்வே ஆஃப் த நெட்வொர்க் இந்த 192.168 1.1க்கு பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகே. சேம் PC2க்கு போறீங்க அப்படின்னா, ஐபி கான்ஃபிக் 1.12ன்ற ஐபி /24ல 1.1ன்ற கேட்வேவை பாயிண்ட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறேன். சேம் 10 நெட்வொர்க்குக்குமே இந்த ஒரு இது மட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு. 10.10.10.11ன்ற ஐபி இங்க கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறேன். /24 பாயிண்டிங் டுவர்ட்ஸ் த கேட்வே ஆஃப் 10.10.10.1 அப்படின்ற இந்த ஐபிக்கு கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன் பாயிண்ட் பண்ற மாதிரி. அதே மாரி நீங்க வெப் சர்வருக்கு போய் பார்த்தீங்கன்னா, நான் HTTP வந்து இங்க எனேபிள் பண்ணியிருக்கிறேன். இங்க வந்து நம்ம வந்து இந்த யூசுவலா நம்ம வந்து மாடிஃபை பண்ணியிருப்போம் இல்லையா? இந்த index.htmlல இத வந்து நான் மாடிஃபை பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? ஒரு ப்ளூ கலர் ஸ்க்ரீன்ல வெல்கம் டூ வெப் சர்வர்ன்ற இந்த அவுட்புட் வரும் உங்களுக்கு. ஓகே. அந்த மாரி நான் அத யூஸ் பண்ணியிருக்கிறேன். தென் டெஸ்க்டாப் ஐபி கான்ஃபிக்ல பார்த்தீங்கன்னா, இது யூஸ் பண்ற ஐபி வந்து 20.20.20.100ன்ற ஐபி /24 பாயிண்டிங் டுவர்ட்ஸ் த டிஃபால்ட் கேட்வே ஆஃப் 20.20.20.1. அதே மாதிரி இன் டெர்ம்ஸ் ஆஃப் ரவுட்டிங் பிட்வீன் திஸ் ரவுட்டர்ஸ் வந்து அதாவது இந்த ரவுட்டருக்குள்ள கம்யூனிகேஷன் பிட்வீன் த 192.168 1.0 அண்ட் 10.10.10.0/24 தேவையில்ல. ஏன்னா இவங்க 2 பேரும் டைரக்ட்லி கனெக்டட் டுவர்ட்ஸ் திஸ் ரவுட்டர்.
ஹவெவர் இந்த நெட்வொர்க்குக்கு இந்த 20 நெட்வொர்க்கை ரீச் பண்ணணும் அப்படின்னாலோ, இல்ல இந்த 20 நெட்வொர்க்ல இருந்து இந்த சைட்ல இந்த R1 கூட கனெக்ட் ஆயிருக்கிற இவங்கள ரீச் பண்ணணும்னாலோ, இது 2க்கும் நடுவுல ரவுட்டிங் எனேபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன ரவுட்டிங் பண்ணியிருக்கோன்றதை காமிக்கிறேன். அதே மாதிரி இது நேம மட்டும் இது R2 இது R1. ஓகே. ஸோ இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு டிஃபால்ட் ரவுட் தான் பாயிண்ட் பண்ணியிருக்கேன். உனக்கு என்ன டிஃபால்ட்டா வந்தாலும் இது R2க்கு போயிருன்னு சொல்லியிருக்கேன். அதே மாரி இந்த சைட்லயும் உனக்கு வேற ஏதாவது டெஸ்டினேஷன ரீச் பண்ணணும்னா, R1ஓட இந்த இன்டர்ஃபேஸ்க்கு போயிருன்னு தான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இஃப் யூ ஜஸ்ட் வாண்ட் டு செக் இட், ஷோ ரன். ஸோ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த இன்டர்ஃபேஸ் ஐபிஸ் இதுதான் இன்டர்ஃபேஸ் ஐபிஸ்ல கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு டிஃபால்ட் ரவுட் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். பாயிண்டிங் டுவர்ட்ஸ் த இன்டர்ஃபேஸ் ஐபி அட்ரஸ் ஆஃப் R2. ஓகே. ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப். ஓகேங்களா? ஸோ எல்லா இன்டர்ஃபேஸ்க்கும் இந்த நம்மளோட டோபாலஜி படி ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர்ட் ஆயிருக்கு. அண்ட் ஷோ ஐபி ரவுட் குடுத்தீங்கன்னா, யூ வில் பி சீயிங் ஒன் டிஃபால்ட் ரவுட்ஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் த 5.5552ன்ற இந்த ஐபிக்கு பாயிண்ட் பண்ணியிருக்கோம். சேம் நீங்க R2க்கு போய் பார்த்தீங்க அப்படின்னாலும், ஷோ ரன் குடுத்தீங்கன்னா, அந்த இன்டர்ஃபேஸஸ்லலாம் வெறும் ஐபி அட்ரஸ் மட்டும் தான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறேன். வேற எதுவும் பண்ணல. ஜஸ்ட் ஒரு டிஃபால்ட் ரவுட் பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன் டுவர்ட்ஸ் தி இன்டர்ஃபேஸ் ஐபி ஆஃப் R1. ஓகே. நத்திங் மோர் தென் தட். இப்போ இதுவரைக்கும் நம்ம எந்த ஏசிஎலும் கான்ஃபிகர் பண்ணல. இப்போ தான் நம்ம கான்ஃபிகர் பண்ண போறோம். ஸோ பிஃபோர் தட் ஜஸ்ட் ஐம் ஷோயிங் யூ தி இன்டர்ஃபேஸ் ஐபிஸ் கான்ஃபிகர்ட். ஓகே. ஆன் ரவுட்டர் அஸ் வெல். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட் ரவுட் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் R1. சரிங்களா? நத்திங் மோர் தென் தட். ஃபைன். இப்போ நம்மளோட ரெக்வயர்மெண்ட் என்ன இந்த நெட்வொர்க்லேருந்து யார் வந்தாலும் வெப் ஆக்சஸ் அலோவ் பண்ணணும். அண்ட் இந்த நெட்வொர்க் பொறுத்தவரைக்கும் இந்த 1.11 தான் லெஜிட்டிமேட்டு. அதனால இவரை மட்டும் நம்ம அலோவ் பண்ணுவோம். ஆனால் 1.12 வந்தாருன்னா இவர் ஆக்சஸ் பண்ண விடக்கூடாது. ஸோ அதனால நம்ம மொத்தம் 3 ரூல் எழுத வேண்டியது இருக்குது. ஒண்ணு, இந்த என்டையர் நெட்வொர்க்குக்கு நம்ம ஒரு ரூல் எழுதுனா போதும். ஏன்னா இதில யார் வந்தாலும் அலோவ் பண்ண போறோம். 2வது ரூல் வந்து இங்க பொறுத்தவரைக்கும் நம்ம 2 ரூல் எழுதணும். ஒரு ரூல் ஸ்பெசிஃபிக்கா இந்த பர்ட்டிகுலர் யூசர மட்டும் பிளாக் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் இந்த நெட்வொர்க்ல யார் வந்தாலும் அலோவ் பண்றதுக்கு. ஏன்னா நம்ம இந்த நெட்வொர்க் பொறுத்தவரைக்கும் யார் வந்தாலும் அலோவ் பண்ணு. இவன மட்டும் உள்ள விடாத. இதுதான் நம்மளோட ரெக்வயர்மென்ட். ஓகே. ஃபைன். அப்போ இவன மட்டும் டினை பண்றதுக்கு ஒரு ரூல். அது 2வது ரூல். ஃபர்ஸ்ட் இந்த இந்த கம்ப்ளீட் நெட்வொர்க் அலோவ் பண்றது ஃபர்ஸ்ட் ரூல். இவன மட்டும் டினை பண்றது 2வது ரூல். தென் இந்த 192, 168ல மத்த யார் வந்தாலும் அலோவ் பண்றதுக்கான ரூல் 3வது. ஓகே. ஸோ ரவுட்டர் 1 ரவுட்டர் 2க்கு போறேன். ரவுட்டர் 2ங்கிறது இந்த ரவுட்டர். சரிங்களா? இப்போ கான்ஃபிகர் டெர்மினலுக்குள்ள போயாச்சு. இங்க ஆக்சஸ் லிஸ்ட் நீங்க கொஸ்டின் மார்க் போட்டீங்க அப்படின்னா, இப்போ நம்ம நம்பர்ட் ஆக்சஸ் லிஸ்ட்டே பண்ணலாம். இங்க பார்த்தீங்கன்னா 1லேருந்து 99க்குள்ள போட்டீங்கன்னா, இது வந்து ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட் விச் ரெக்வயர்ஸ் ஒன்லி யுவர் சோர்ஸ் ஐபி அட்ரஸ் டூ ஃபில்டர். நீங்க எக்ஸ்டெண்டட் ஆக்சஸ் லிஸ்ட் போடணும்னா 100லேருந்து 199 போடலாம். நம்ம இங்க பண்ண போறது சோர்ஸ் ஆக்சஸ் லிஸ்ட் தான். ஸோ நான் ஒரு 10ன்னே போடுறேன். தென் இப்போ நீங்க கண்டிஷன் குடுக்கணும். பெர்மிட் பண்ணணுமா, டினை பண்ணணுமான்ற கண்டிஷன்ஸ் குடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரூல் பெர்மிட் பண்றேன். பெர்மிட் ரூல் டூ அலோவ் த 10 நெட்வொர்க். ஓகே. ஸோ பெர்மிட். இப்போ நான் நெட்வொர்க்க டிஃபைன் பண்ணணும். தட் இஸ் 10.10.10. கொஸ்டின் மார்க் போட்டு பார்த்தீங்கன்னா கூட தெரியும். சோர்ஸ் அட்ரஸ் டு மேட்ச் எனி சோர்ஸ். அதாவது பேசிக்கலி இது வந்து சோர்ஸ சுத்தி வரும். சரிங்களா? சோர்ஸ பத்தி கேட்குது. ஸோ நான் என்ன சொல்றேன்? 10.10.10.0 /24ன்றதுனால இதுக்கு வைல்ட் கார்ட் மாஸ்க் தான் குடுக்கணும். ஸோ வைல்ட் கார்ட் மாஸ்க் /24க்கு 0.0.0.255 தட்ஸ் இட். ஜஸ்ட் ஹிட் என்டர். அவ்வளவுதான். இப்போ ரூல் 1 எழுதிட்டீங்க. ஆக்சஸ் லிஸ்ட் 10 அதாவது ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட். பர்மிட் பண்ண சொல்றோம். எத பர்மிட் பண்ண சொல்றோம்? எனி டிராஃபிக் தட்ஸ் கமிங் ஃப்ரம் திஸ் நெட்வொர்க். ஓகே. இது ஃபர்ஸ்ட். அடுத்து என்ன சொல்றோம்? இந்த இந்த பர்ட்டிகுலர் யூசர் வந்தா மட்டும் டினை பண்ண சொல்ல போறோம். அப்போ இத வந்து நம்ம 2வதா எழுதணும். ஆக்சஸ் இத ஏன் நாம 2வதா எழுதுறோம் அப்படின்றதையும் நான் சொல்றேன் உங்களுக்கு. டினை 192.168.1.12 ஸ்பெசிஃபிக்கா அந்த யூசரோட ஐபி குடுக்குறேன். சப்நெட் மாஸ்க் வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து /32ன்றதுனால வைல்ட் கார்ட் மாஸ்க் அதுக்கு வந்து 0.0.0.0. ஓகே. தென் அகைன் ஆக்சஸ் லிஸ்ட் 10 இந்த என்டையர் நெட்வொர்க்ல வேற யார் வந்தாலும் அலோவ் பண்றதுக்கு. அதாவது இவன தவிர்த்து வேற அதாவது இந்த 11 வந்தா அலோவ் பண்றதுக்கு, இல்ல இந்த நெட்வொர்க்ல வேற யார் வந்தாலும் அலோவ் பண்றதுக்காக ஒரு கண்டிஷன் குடுக்கலாம். 1.0 /24ன்றதுனால இந்த மாரி குடுக்கலாம்.
தட்ஸ் இட். ஸோ இப்போ நம்ம ரெக்வயர்மென்ட் படி 3 ரூல் எழுதிட்டோம். இப்போ இங்க ஒரு கொஸ்டின்ஸ் வரலாம். ஆ என்ன கொஸ்டின்னா, ஃபர்ஸ்ட்டு ரூல் ஓகே. இது ஏன் ஸ்பெசிஃபிக்கா இந்த ரூல் டினே பண்ண வேண்டிய ரூல நான் 2வதா எழுதணும்? இன்ஸ்டெட் தட் நான் ஏன் இந்த அலோவ் பண்ற ரூல நான் 2வதா எழுதிட்டு 3வது அந்த டினே பண்ற ரூல ஏன் எழுதக்கூடாது அப்டின்னா, ஒருவேள நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ட 2வதா குடுக்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்டின்னா, 192, 168, 1.0/24ல யாரு வந்தாலும் அலோவ் பண்ணுன்னு இருக்கு. ஓகே. அந்த சிட்யுவேஷன்ல ஒருவேள இந்த 192, 168, 1.12லேருந்து ரெக்வெஸ்ட் வந்துச்சு அப்டின்னா, ரவுட்டர் என்ன செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். லிஸ்ட் ஆஃப் ஆக்சஸ் லிஸ்ட் ஃபில்டர்ஸ்ல மேலருந்து கீழ வரைக்கும் ஒன் பை ஒன்னா செக் பண்ணிட்டு வரும். எது ஃபர்ஸ்ட் மேட்சிங் கண்டிஷனோ, அந்த கண்டிஷன மேட்ச் பண்ண உடனே அதுல என்ன ஆக்ஷன் குடுத்திருக்கிறோ, அத இம்ப்ளிமெண்ட் பண்ணிரும். அப்போ ஒருவேள நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ட 2வதா குடுத்திருக்கிறீங்க அப்டின்னா, உங்களோட 192, 168, 1.12 வந்தாலும் அது பர்மிட் ஆயிடும். ஏன்னா, அந்த 1.12ன்றது இட்ஸ் பார்ட் ஆஃப் திஸ் /24 நெட்வொர்க். அப்போ கண்டிஷன் 2லயே அந்த மேட்ச் ஆயிடும். அப்போ இங்க வந்து நம்ம பெர்மிட் குடுத்திருக்கிறதுனால, அந்த டிராஃபிக் உள்ள போயிடும். ஸோ, அதனால தான் நம்ம ஸ்பெசிஃபிக்கா இதுல நான் இத டினே பண்ணணுன்றதுனால, இத மட்டும் நான் இங்க முதல்லயே போட்டேன். ஸோ தட் என்னோட அந்த 1.12 வந்துச்சு அப்டின்னா, இந்த 2வது கண்டிஷன்ல மேட்ச் ஆயி டினே ஆயிடும். ஓகே. இப்ப நான் 3வதா தான் இந்த மத்த பிசி இந்த நெட்வொர்க்ல வரத பெர்மிட் குடுத்துருக்கேன். ஸோ இந்த கேஸ்ல இப்போ இந்த 192, 168, 1.11 வராருன்னு வச்சுக்கோங்களேன். இது மேலருந்து செக் பண்ணி வரும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன செக் பண்ணி பார்க்கும். செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இட்ஸ் ஃபார் 10 நெட்வொர்க். அப்போ இதுக்கு மேட்ச் கிடையாது. அப்போ இத விட்டுரும். அடுத்த கண்டிஷனுக்கு வரும். 192, 168, 1.12ன்னு ஸ்பெசிஃபிக்கா அந்த /32க்கு மட்டும் குடுத்துருக்கு. அதாவது அந்த ஒரு ஹோஸ்ட்க்கு மட்டும் குடுத்துருக்கு. அப்போ இது 1.12 ஆனா வந்திருக்கிறது யாரு? 1.11 வந்திருக்கு. அப்போ இதுக்கு மேட்சான்னு கேட்டா மேட்ச் கிடையாது. அப்ப அந்த 1.11ஓடது அடுத்த கண்டிஷனுக்கு போகும். இங்க வந்து இந்த கண்டிஷன் வந்து கம்ப்ளீட்டா அந்த நெட்வொர்க்குக்கே மேட்ச் ஆகுது. அப்போ இந்த இந்த பிசி இஸ் பார்ட் ஆஃப் திஸ் /24. அப்போ இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகும். அதனால பர்மிட் ஆயி உள்ள போயிடும். அதனால தான் நான் வந்து இந்த ஃப்ளோல குடுத்துருக்கிறேன். சரிங்களா? ஸோ நம்ம வந்து இந்த ஆர்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால வந்து என்ஷூர் தட் யூ ஆர் பிளேசிங் த டினே ஸ்டேட்மெண்ட் அண்ட் பெர்மிட் ஸ்டேட்மெண்ட் இன் தி ரைட் சீக்வென்ஸ் ஆர்டர். ஆல்ரைட். இப்போ ஆக்சஸ் லிஸ்ட்ல 2 பாகம் இருக்குது கான்ஃபிகரேஷன்ல. ஒரு பாகம் என்னன்னா, ஒரு பார்ட் வந்து நம்ம ஃபில்டர்ஸ் கான்ஃபிகர் பண்றது. இத பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம எந்த இன்டர்ஃபேஸ்ல, எந்த ஃப்ளோல கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்றது நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இப்ப நான் இதெல்லாம் ஃபில்டர் பண்ணுன்னு சொல்ட்டேன். அப்போ என்னோட இந்த R2 பொறுத்தவரைக்கும், இப்படி உள்ள வர டிராஃபிக்குக்கு தான் நான் வந்து இந்த இந்த ஃபில்டர்ஸ் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணணும்னா, 0/0 இன்டர்ஃபேஸ்ல போய் இன்பவுண்ட் இந்த இன்டர்ஃபேஸ்க்கு இன்கமிங்க்கு இன்பவுண்டா வர்ற இந்த டிராஃபிக்க ஃபில்டர் பண்ணு. இந்த இந்த ஆக்சஸ் லிஸ்ட்ட வச்சு ஃபில்டர் பண்ணுன்னு சொல்றேன். செக் பண்ணுன்னு சொல்றேன். ஸோ இன்டர்ஃபேஸ் ஜிகாபிட் எத்தன 0/0 ஹிட் என்டர் ஐபி ஆக்சஸ் குரூப். இந்த ஆக்சஸ் லிஸ்ட் நம்பர் என்ன 10. நீங்க கொஸ்டின் மார்க் போட்டு பார்த்தாலும் அது கேட்கும். அதத்தான் கேட்கும். நீங்க ஒரு வேள நேம்டு ஏசிஎல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இங்க வந்து நீங்க நேம் குடுக்கணும். ஓகேங்களா? ஸோ 10 இங்க குடுத்துட்டேன். தென் அகைன் இப்போ கொஸ்டின் மார்க் இது இன்பவுண்டா, அவுட்பவுண்டான்னு கேட்குது. யூ கேன் ஜஸ்ட் புட் இன். ஏன்னா எனக்கு உள்ள வர டிராஃபிக்க தான் செக் பண்ணணும். தட்ஸ் இட். இப்போ என்னோட கான்ஃபிகரேஷன்ஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஷோ ஐபி ஆக்சஸ் லிஸ்ட் குடுக்குறீங்க அப்படின்னா, ஷோ ஐபி ஆக்சஸ் லிஸ்ட்டு ஜஸ்ட் இது மட்டும் குடுத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஆக்சஸ் லிஸ்ட் மட்டும் இருக்கிறதுனால இப்போ இது மட்டும் காமிக்குது. நீங்க புரொடக்ஷன் என்வைரன்மென்ட்ல நெறைய ஆக்சஸ் லிஸ்ட் குடுத்துருக்கீங்க, கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த கமாண்ட் குடுக்கும்போது உங்களுக்கு எல்லா ஆக்சஸ் லிஸ்ட்டும் காமிக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணலாம், ஷோ ஆக்சஸ் லிஸ்ட் ஸ்பேஸ் 10 அப்படி ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஒரு ஆக்சஸ் லிஸ்ட் மட்டும் வேணும்னா, அந்த ஆக்சஸ் லிஸ்ட்டோட நம்பர் மட்டும் நீங்க குடுக்கும் பட்சத்தில, அந்த ஆக்சஸ் லிஸ்ட்டோட கவுண்டர்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஆக்சஸ் லிஸ்ட் குடுத்துட்டோம். என்ன சொல்லியிருக்கோம்? 10 நெட்வொர்க்ல யார் வந்தாலும் பெர்மிட் பண்ணு. இந்த 1.12ன்றது இவன் வந்தா டினே பண்ணு. அது தவிர்த்து 192, 168, 1.0ல யார் வந்தாலும் அலோவ் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம போய் பார்க்கலாங்களா? ஸோ, இப்போ நான் அந்த 10 நெட்வொர்க்லேருந்து நான் ஆக்சஸ் பண்றேன். சரிங்களா? ஆ 10, 10 இதில போயிட்டு ஒரு பிங் இனிஷியேட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு. 10.10 சாரி சர்வரோட ஐபி வந்து 20.20.20.100. பிங் இனிஷியேட் பண்றேன். எனக்கு பிங் ஆகுது. ஓகே. ஸோ, இப்போ என்னோட இந்த ஏசிஎல் கரெக்ட்டா இங்க கால் ஆச்சான்னு நான் பார்க்கணும் அப்படின்னா, இங்க போயிட்டு நான் திருப்பி அந்த ஷோ கமாண்ட் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஷோ ஐபி ஆக்சஸ் லிஸ்ட் 10. இங்க பாருங்களேன். போன தடவ எனக்கு எந்த மேட்சும் ஹிட் ஆகல. இப்ப இங்க என்ன சொல்லுது? இந்த பர்மிட் ரூல்ல 4 ரெக்வெஸ்ட் ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுது. ஏன்னா நம்ம
பிங் இனிஷியேட் பண்ணும்போது 4 ரெக்வெஸ்ட் போச்சு. அதுக்கு 4 ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஸோ, அதனால இந்த ரூலுக்கு 4 ஹிட் வந்துச்சுன்னு சொல்லுது. ஓகே. அப்போ 4 ரெக்வெஸ்ட் வந்துச்சு. வரும் இந்த ஐபில 4 ரெக்வெஸ்ட் வந்துச்சு. வந்து இத ஹிட் பண்ணும்போது, இங்க ஆக்ஷன் என்ன குடுத்துருக்கு? பர்மிட் குடுத்துச்சு. அதனால இத அலோவ் பண்ணுச்சு. அலோவ் பண்ணதுனால நமக்கு இங்க ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. ஓகே. ஸோ, சேம் லைக் இஃப் யூ கோ டூ வெப் சர்வர், இந்த வெப் சர்வர் ஓப்பன் பண்ணி நீங்க ஆக்சஸ் பண்ணீங்கனாலும், இதோட ஐபி என்ன? 20.20.20.100. நமக்கு இங்க ரெஸ்பான்ஸ் வருதுங்களா? இப்போ நம்ம போய் அந்த கவுண்டர பார்த்தோம்னா, யூ வுட் சீ சம் அட்லீஸ்ட் ஒரு 8, 9 கவுண்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஏன்னா இது HTTP டிரான்சாக்ஷன்ஸ்னால. பார்த்தீங்களா? 9ன்னு வந்துருச்சு இப்போ. இதுவும் எந்த மேட்ச் ஆகுது? இந்த பர்ட்டிகுலர் ரூல மேட்ச் ஆகுது. இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த நெட்வொர்க்ல போயிட்டு ஆர் இந்த இத பிளாக் பண்ணியிருக்கோம் இல்லையா? இவங்கிட்ட போறேன். இதுலருந்து நான் பிங் பண்ணா எனக்கு பிங் ஆகக்கூடாதுங்க. ஸோ, பிங் 2020 20.100. எனக்கு டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள்னு வருது. இப்போ நான் திருப்பியும் போயிட்டு, எனக்கு இங்க பாருங்க, எனக்கு இந்த டினே கிட்ட எந்த கவுண்டர்ஸும் இல்ல இதுவரைக்கி. ஆனா, இப்ப நான் ஷோ கமாண்ட் குடுத்தா, எனக்கு டினேஸ் கிட்ட கவுண்டர்ஸ் வந்திருக்கு. ஏன் வந்துச்சு அப்டின்னா, இப்ப நான் இங்கேருந்து பிங் இனிஷியேட் பண்ணும்போது, இந்த பிங் R2 ரீச் பண்ணுச்சு. இப்டி இந்த பிங் இங்க வரும்போது R2 வழியா உள்ள வந்துச்சு. வரும்போது இன்பவுண்ட்ல நம்ம அந்த ஏசிஎல் அப்ளை பண்ணியிருந்ததுனால, அந்த ஏசிஎல் ட்ரிகர் ஆயி கண்டிஷன் செக் பண்ணும்போது மேலருந்து வந்திருக்கும். ஸோ, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணும்போது இதுக்கு மேட்சிங் கிடையாது. 2வது ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணும்போது இதோட ஐபியும் சேம். இதுக்கு குடுத்திருக்க கண்டிஷன் டினே. அதனால பாக்கெட் டிராப் ஆயிருச்சு. டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள். என்னால ரீச் பண்ண முடியலப்பா வந்துருச்சு. ஓகே. ஈவன் நீங்க இத வந்து வெப் ப்ரௌசர்ல ஆக்சஸ் பண்ணீங்கனாலும் இட் வோன்ட் வொர்க். பட் அட் த சேம் டைம் நீங்க இந்த பிசில போய் நீங்க கம்யூனிகேஷன் இனிஷியேட் பண்ண பார்த்தீங்க. அதாவது இப்போ ஓகே நான் இத செக் பண்ணி உங்களுக்கு காமிச்சுறேன். 20.20.20.100 போட்டீங்கன்னா ரீச் ஆகாது. இது லோட் ஆக ட்ரை பண்ணும். இதால கம்யூனிகேட் பண்ண முடியாது. இப்போ நீங்க இங்க போய் கவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த கவுண்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இந்த டினே கவுண்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஏற்கனவே 4 காமிச்சது இல்லையா? இப்ப பாருங்க டினே கவுண்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது திருப்பி திருப்பி ரெக்வெஸ்ட் இனிஷியேட் பண்ணி பாக்குது. லோட் பண்ணி பாக்குது. அதால ரீச் பண்ண முடியல. ஏன்னா நமக்கு இங்கேயே ட்ராப் பண்ணிடுறோம். ரெக்வெஸ்ட் டைம் அவுட். நம்மளால ரீச் பண்ண முடியலன்னு சொல்லுது. ஸோ அட் த சேம் டைம் நவ் லெட் மீ கோ டூ ஹியர். இப்ப இங்கேருந்து நான் பிங் பண்ணா எனக்கு இங்க ஒர்க் ஆகும். ஓகே. பிங் 20.20.20.100. எனக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த சோர்ஸ மட்டும் தான் எனக்கு ட்ராப் பண்ணுச்சு. அதே நெட்வொர்க்லேருந்து வர்ற மத்த சோர்ஸ எனக்கு அலோவ் பண்ணியிருக்கு. அ இப்ப நான் போய் பார்க்கும்போது, என்னோட இந்த ரூலுக்கு ஹிட் கவுண்டர்ஸ் இருக்கும். சி இப்ப நான் அதே மாதிரி வந்து ஒரு வெப் டிராஃபிக் இனிஷியேட் பண்ணாலும் இட் வில் வொர்க். ஏன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் ஏசிஎல் பொறுத்தவரைக்கி வேற எதுவுமே செக் பண்ண முடியாது. வேற எதுவும் ஃபர்தரா நம்ம பண்ண முடியாது. எல்லா டிராஃபிக்கையும் அலோவ் பண்ணும். இப்ப நமக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து வெப் டிராஃபிக்க வந்து இது பண்ணணும், ட்ராப் பண்ணணும். வெறும் பிங் மட்டும் நம்ம அலோவ் பண்ணணும். இல்ல பிங்க ட்ராப் பண்ணணும். வெறும் வெப் டிராஃபிக் மட்டும் அலோவ் பண்ணணும்னா, அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்டெண்டட் டிராஃபிக் யூஸ் பண்ணணும். எக்ஸ்டெண்டட் ஏசிஎல் யூஸ் பண்ணணும். நம்ம அத அடுத்த வீடியோல பண்ணுவோம். ஸோ இங்க பார்த்தீங்களா? வெல்கம் டூ வெப் சர்வர். எனக்கு வெப் ஆக்சஸும் இங்கருந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்ப நான் இங்க போய் பார்க்கும் பட்சத்துல சி என்னோட இந்த பெர்மிட்டுக்காக தான் ஹிட் ஆயிருக்குது. லாஸ்ட் டைம் 4 இருந்தது. இப்போ 9 ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஸ்டாண்டர்ட் ஏசிஎல்ஸ் ஒர்க் ஆகுது. ஓகே. ஸோ ஸ்டாண்டர்ட் ஏசிஎல்ன்றது உங்க சோர்ஸ் ஐபி அட்ரஸ யூஸ் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய ஃபில்டர்ஸ். பேஸ்ட் ஆன் யுவர் சோர்ஸ் ஐபி, யூ கேன் கிரியேட் அ ஃபில்டர் எய்தர் டூ பெர்மிட் ஆர் டினே எனி டிராஃபிக். ஓகே.